ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இது XUV3XOவோட ஏலகிரி ட்ரிப் வீடியோ. XUV3XOவை நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹில் ட்ரைவ்க்கு எடுத்துகிட்டு போன வீடியோ இது. இதில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், எங்களோட ஓவரால் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நாங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அண்ட் எங்களோட கீ டேக்அவேஸ் என்ன, இதெல்லாமே நாங்கள் இதில் கேப்சர் பண்ணியிருக்கோம். இது சென்னை டு ஏலகிரிக்கு நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், ஆர்காட் அண்ட் வெள்ளூர் வழியாக தான் இந்த ஏலகிரிக்கு ரீச் ஆனோம். இது ஒரு 196 கிலோமீட்டர் ட்ரைவ் ஓவரால். இட் வாஸ் எ வெரி ஸ்மூத் ரைட் அண்ட் ப்ளசன்ட் ரைட் இந்த மார்னிங். நாங்கள் ஒரு 6 மணிக்கு சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரோடு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒரு 80 to 90 ஸ்பீடில் ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்மூத்தாக நாங்கள் போயிட்டுருந்தோம் ஜாப் மோடில். காஞ்சிபுரம் ஹைவேஸில் ஒரு சரவண பவனில் ஹால்ட் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட்காக. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஏலகிரி கிட்ட வரைக்கும் போயிட்டோம். மவுண்டன் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிகாஷனரியாக நாங்கள் ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் ஃபியூவல் ஃபில் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் மலை ஏற ஆரம்பித்தோம். வெறும் 14 ஹேர்பின் பெண்டு தான். ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கார் எடுத்துகிட்டு மலைக்கு மேலே ஏறும்போது ஒரு தயக்கம் இருந்தது. எப்படி நம்ம இதை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு மலை ஏற ஏற ரோடு ரொம்ப ஸ்மூத்தராக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு ரோடு. மலை ஏற ஏற வண்டியும் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்தனால எங்களுக்கு அந்த சிரமமே தெரியல. வண்டி மேல் நோக்கி போகும்போது இந்த மாதிரி ஹேர்பின் பெண்ட்லலாம் நான் ரொம்ப நிதானமாக தான் ஓட்டினேன். ரொம்ப நார்மல் ஸ்பீடில் தான் ஓட்டினேன். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக அந்த கார்னரை ஒட்டி கரெக்டாக திருப்பி வண்டிகள்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நாங்கள் முன்னாடி ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மலை ஏறும்போது 2 விஷயம். ஒன்று, எந்த வண்டியும் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகணுன்னு முயற்சி பண்ணாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக முன்னாடி போகிற வண்டிக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் ஸ்மூத்தராக இருக்கும். இன்னொரு விஷயம், குரங்குகள் இருக்குது. பாதி மலைக்கு மேலே போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க நிறைய குரங்குகள் இருக்கும். சில நேரங்களில் நடு ரோட்டு வரைக்கும் ஓடி வந்துடும். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகும்போது இதெல்லாம் தாண்டி ஸ்மூத்தாக போயிடலாம். இப்படி 14 ஹேர்பின் பென்ஸ் தாண்டி நாங்கள் மலைக்கு மேலே ஏறின பிறகு ஃபஸ்ட்டு ஹால் பண்ண இடம் போட் ஹவுஸ். நாங்கள் போட் ஹவுஸில் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தது. நிறைய ஷாப்ஸை ஒட்டி நீங்கள் உள்ளே என்ட்ராகும்போது ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே விட்டுக்கலாம். நீங்கள் போட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு நீங்கள் திரும்பி பார்க் பண்ணும்போது அங்கே தான் நிறைய க்ரௌட் இருக்கும். நீங்கள் முன்னாடியே பார்க் பண்ணால் கூட அங்கே அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் போட் ஹவுஸ் போய்க்கலாம். என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஆளுக்கு 5 ரூபா. அப்புறம் பீக் சீசன்னால் இங்கே நிறைய க்ரௌட் இருந்தது. நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு தான் இந்த பேட்லிங் போட் ரைடு எடுக்க முடிஞ்சது. ஃபேமிலி போட். இது ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ரைடாக இருந்துச்சு. போட்டிங் முடிச்சிட்ட பிறகு நாங்கள் புக் பண்ணி இந்த ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். 2 o'clock செக்இன் சொன்னாங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு செக்இன் பண்ணுறதுக்கு ஏஆர் தங்கக்கோட்டை அப்படின்ற ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் ஏஆர் தங்கக்கோட்டைக்கு போகிற ரூட்டில் தான் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. நாங்கள் ஒரு 1 way டைரெக்ஷன் எடுத்துட்டோம். அந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும் ரோடு, ரொம்ப ரகடாக இருக்கும். நீங்கள் அந்த ரோடோட வீடியோ பாருங்கள். இங்கே ரொம்ப குறுகலான ரோடு. இந்த 1 wayல ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு சில இடங்களில் ஒதுங்க கூட இடம் கிடைக்காது. ஸோ இங்கே கிளியராக அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் நான் உங்களுக்கு எது 1 way எது அதர் வேன்னு காட்டுறேன். இந்த 1 way டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் போர்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வழியாக போகும்போது ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வந்துருச்சுன்னா எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு ஒதுங்கி வழி விடுறதுக்கு இடம் இருக்காது. ஏன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும் அந்த ரோடு. அதே நீங்கள் வேறு இன்னொரு ஆல்டர்னேட் ரூட் எடுத்திங்கன்னா அந்த ரூட்டில் உங்களுக்கு நல்ல வைடராகவே இருக்கும். நீங்கள் அந்த வழியில் சேஃபாக போய்க்கலாம். ஸோ நீங்கள் ஏலகிரி மெயின் ரோட் தாண்டி டுவர்ட்ஸ் தங்கக்கோட்டை போகிறதுக்கு முன்னாடி அது 1 way இல்லைன்றதை பார்த்துட்டு போங்க. நாங்கள் பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. இது தாங்க எங்களோட ஏஆர் தங்கக்கோட்டை ரெசார்ட்டோட கிராண்ட் என்ட்ரி. கார் எப்படி கெத்தாக உள்ள போகுது பாருங்கள். அவங்க வெல்கமிங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டோர்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பேலஸ்க்கான என்ட்ரன்ஸ் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு பேலஸ் தீமில் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணவங்களுக்கு தெரியும்.
இது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் விசிட் ரெசார்ட் நான் சொல்லுவேன். அந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டீட்டெயிலிங் நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய சிரமப்பட்டு இந்த ரெசார்ட்டை கட்டியிருக்காங்கன்றது ரொம்ப கிளியராக தெரியுது. இப்படிப்பட்ட ரகடான ரோட்ஸில் எங்களை சேஃபாக கொண்டு ரெசார்ட்டில் நல்லபடியாக கொண்டு சேர்த்துட்டார் எங்கள் பீஸ்ட்டு. நிஜமாலே இந்த காரோட ட்ரூ பொட்டென்ஷியல் என்னன்றது அன்றைக்கி தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். எந்த ஒரு லேகும் இல்லை, எங்கேயுமே வண்டி திணறல, ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்தது. கொடுக்குற இன்புட்டுக்கு அழகாக வண்டி போகுது. இனிமேல் எந்த டஃப் கண்டிஷன்ஸ்லையும் எடுத்துகிட்டு போகலான்ற கான்ஃபிடென்ஸை கொடுத்துட்டாரு எங்கள் பீஸ்ட். ஓகே, இப்போ நாங்கள் ஸ்டே பண்ண இந்த ஏஆர் தங்கக்கோட்டை பற்றி பார்க்கலாம். ஆம்பியன்ஸ் இங்கே ரொம்ப ராயலாக இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அண்ட் இங்கே விசிட் பண்ணுறதுக்கே ரெசார்ட்குள்ளே நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் மார்னிங் அண்ட் நைட் வியூ உங்களுக்கு காட்டுறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. நீங்கள் உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு நீங்கள் பார்க்குற வியூ இது ரெசார்ட்டுக்குள்ளே இருக்கிற வியூ. 128 அடிக்கு உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சாக இருக்கும். அதில் ஒரு சின்ன போர்ஷன் கிட்ஸ் பூலாக இருக்கும். அடுத்து இங்கே ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் நாங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்ட பிரியாணியும் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது இன்சைட் அண்ட் அவுட் சைட் வியூ ஆஃப் த ரெஸ்டாரண்ட். உள்ளுக்குள்ளே ஃபேன்ஸுக்கு கூட அவங்க ஒரு விசிறி மாதிரி வச்சுருந்தாங்க. இது நாங்கள் தங்கியிருந்த ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பேலஸ் தீமில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அண்டு நாங்கள் ரீச் ஆன பிறகு ஒரு 1 hour கழிச்சு தான் எங்களுக்கு ரூம் அலாட் ஆச்சு. இதில் எல்லா ரூமுக்கும் ஒரு பால்கனி இருக்குது. அந்த பால்கனி ஸ்பேஸில் ஒரு சிட் அவுட்டும் ஒரு ஊஞ்சலும் இருக்கும். இது கிட்டத்தட்ட சென்னையில் இருக்க தக்ஷ நக்ஷத்ரா பேட்டர்ன்லேயே பண்ணியிருக்காங்க. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கார் இங்கே நிற்கிது. அதே மாதிரி சுற்றியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தீமில், காரைக்குடி ஸ்டைலில், அந்த மாதிரி நிறைய தீமில் உங்களுக்கு பில்டிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஏலகிரி போனால் கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டில் தான் புக் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா இதை விட பெட்டர் ரெசார்ட் இருக்கான்னு தெரியல. நீங்கள் இருந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். மினிமம் ஒரு 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்கள் ஃபண்டேரா அப்படின்னு ஒரு பார்க்கை விசிட் பண்ணோம். அடுத்த நாள் மார்னிங்கே கிளம்பிட்டோம். இது பேர்ட் பார்க் மட்டும் இல்லை, இங்கே ஒரு எக்ஸாட்டிக் அனிமல்ஸும் ரெப்டைல்ஸும் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஹஸ்கி டாக், கேமல் இருக்குது, புங்கனூர் கவுஸ் இருக்குது, ஒரு விதமான ரூஸ்டர்ஸ் இருக்குது. இங்கே இந்த அனிமல்ஸ்க்கெலாம் நம்ம ஃபீடும் பண்ணலாம். இந்த முயலுக்கு நாங்கள் ஃபீட் பண்ணோம். அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு பர்டிகுலராக நம்ம உள்ளே என்ட்ராகும்போதே நம்ம கையில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க, நெல் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம உள்ளே போனவொடனே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கையில் இருக்கிற நெல்லெல்லாம் அழகாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்கள் பயம் இல்லாமல் அந்த பறவைகளுக்கு ஃபீட் பண்ணலாம். அது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் உங்கள் கையில் உட்காந்து அழகாக சாப்பிடும். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான சூப்பரான ஸ்பாட் இது. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் செகண்ட் டே செக் அவுட் பண்ணி கிளம்பும்போது கொஞ்சம் அர்லியாகவே செக் அவுட் பண்ணிட்டோம். ஒரு 12 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிவிட்டு வரும்போது நாங்கள் வெளியேறும்போது அந்த 1-way டைரக்ஷனை நாங்கள் எடுக்கலை. வரும்போது பண்ண தப்பை நாங்கள் திரும்ப பண்ணலை. நாங்கள் ரெசார்ட் விட்டு வெளியே வந்தோன்னா இமீடியட்டாக ஒரு ரைட் வரும். அந்த ரைட்டு ரோடு எடுத்திங்கன்னா அது 1-way கிடையாது. அது கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்கும், வைடராக இருக்கும். நீங்கள் அந்த ரூட்டை எடுத்து அப்படியே நீங்கள் டுவர்ட்ஸ் ஏலகிரி மெயின் ரோடுக்கு வந்துடலாம். நீங்கள் மலைக்கு மேலே ஏறின பிறகு நீங்கள் அங்கே போகிற ட்ரிப்புக்கு எல்லாமே உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகிற மாதிரி காட்டும். நீங்கள் அந்த நம்பர்ஸ் வச்சு ஒரு முடிவுக்கு வராதிங்க. நீங்கள் இறங்கும்போது ஜிப் மோடில் ஒரு 30 அந்த ஸ்பீடு 30 to 40 ஸ்பீடில் நீங்கள் நிதானமாக இறங்கினாலே போதும். உங்களுக்கு நம்பர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் மலை இறங்கிட்டு நீங்கள் ஹைவேஸ் எடுத்து உங்கள் ஊருக்கு திரும்பும்போது நம்பர்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறத பார்ப்பீங்க. இது நம்ம மலையில் இருக்கும்போது நிறைய ஆஃப் ரோட் பண்ணுவோம், ஏற்றம் இறக்கம் நிறையா இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப ரெவ் பண்ணி ஓட்டுவோம். அதனால் ஏற்படுற மைலேஜ் ட்ராப்பு தான் இது. நார்மல் தான். நான் அந்த நம்பர் என்னடா இவ்வளோ குறைவாக இருக்கே, நம்மளால் கீழே இறங்கிட முடியுமான்னு யோசித்தேன். ஏன்னா மேலேருந்து இறங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் இறங்கின பிறகு ஹைவேஸ் எடுத்துகிட்டு நம்ம போகும்போது நம்பர்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறது நம்ம பார்க்கலாம். நீங்களும் அதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். கடைசியாக இந்த மாதிரி ட்ரிப்பை போகிறது எதுக்குங்க? நம்ம குடும்பத்தோடு நாமளே செல்ஃப் ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு சேஃப்டி டாப் ப்ரையாரிட்டி. ஸோ இப்படி சேஃப்டியை நம்ம மைண்டில் வச்சுட்டு நாமளே
ரொம்ப ஜாக்கிரதையாக மலைக்கு ஏறும்போது இறங்கும்போது சேஃபாக போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம போகும்போது இப்படி ஒரு கார் நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. நான் இந்த காருக்காக நான் ப்ரொமோஷனுக்காக சொல்லலை, இந்த கார் ஓட்டி பார்த்துட்டு இந்த காரோட ஃபுல் பொட்டென்ஷியல் தெரிஞ்சுட்டு நான் வந்து ரொம்ப ப்ரௌடான ஓனராக நான் இந்த பதிவை போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த காரை நீங்கள் வாங்கும்போது சேஃப்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டுத்துக்குமே எந்த வகையிலையும் குறைச்சலாக இருக்காது. இது வந்து நானே 1 வருஷம் இந்த காரை ஓட்டி என்னோடய ஓன் அனுபவத்தில் சொல்கிறேன். ரிட்டர்ன் சென்னைக்கு வரும்போது வெள்ளூர் கிட்ட செம்ம மலை வெளுத்து வாங்குச்சு. இந்த அடைமலையில் விசிபிலிட்டி சுத்தமாக இல்லை. அப்படி இருந்தும் தைரியமாக எங்களால் இந்த காரை ஓட்டிகிட்டு வெள்ளூர் தாண்டி வர முடிஞ்சு. அதுக்கப்புறம் பெருசாக மழை இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஹால் பண்ணி நின்னோம், பட் மழை நிற்கிற மாதிரி தெரியல. சரி துணிஞ்சு ஒரு ஸ்லோவான ஸ்பீட்லேயே போகலாம், பார்க்கிங் லைட்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு முன்னாடி போகிற வண்டி அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு நிதானமான ஸ்பீடில் போகலான்னு போனோம். இந்த காரு சாலிடான கார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்துட்ட பிறகு இந்த மாதிரி டஃப் கண்டிஷன்ஸ்லையும் நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு தயக்கமே இல்லை, தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த காரை சேஃபான காராக நாங்கள் நம்புகிறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த காரும் எங்களுக்கு வந்து சேஃப்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அவ்வளோதாங்க. அடுத்து வேறு ஒரு vlog வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.